பிடிசி நண்பீங்களே வணக்கம் கைஸ். ஸோ நிறையா பேருக்கு தெரியும் நம்ம ஊரில் காலுதல் அண்ட் கல்யாணம் என்றால் தாலி கட்டுவாங்க. ஸோ தெரியும். பட் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸில் ரிங் தான் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஃபிங்கர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஸோ அதே தான் மேரேஜ் ரிங்கை பார்த்திங்கன்னா ஆரம் கையில் பானப்பட்டிருக்குது. அண்ட் அதை பார்த்திங்கன்னா அவரே ஹைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஆரம்க்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மனுஷன் ஆல்ரெடி புக்டு இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லை எவன் கிளப்பி விட்ட பொருளி இல்லை உண்மையாகவே ஆரம் என்கேஜ்டு ஆகிட்டாரா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய நியூஸஸ்க்கு அண்ட் பிடிஎஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அதை நீங்கள் மறக்காமல் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் லைக் அழுத்திடுங்க. ஆரம் இல்லை நமக்கு ஆரம் ரொம்ப ஃபேவரட் தானே. ஸோ மறக்காமல் லைக் அழுத்திடுங்க. ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இப்போ இருக்க நியூஸ் இல்லை, முன்னாடியே தான் இருக்காது. ஆரம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆரம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, இப்படி நிறையா சொல்லுவாங்க. பட் ஒரு வீடியோ செம்ம லீக் ஆகி செம்ம வைரலாக வந்துட்டுருக்கு. இப்போலேருந்து இல்லை, ரொம்ப காலமாக வந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம் கையில் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, என்கேஜ்மெண்ட் ரிங்னு சொல்லுவாங்க, அதில் மேரேஜ் ரிங்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக இந்த நம்ம ஃபிங்கர் ரிங்கில் இருக்குல்ல, அதில் ஒரு டிசைனே இல்லாமல் ஜஸ்ட் மோல்டடாக ரிங் போடுவாங்க நிறைய பேர் மேரேஜில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரமும் போட்டிருப்பார். லேட்டர் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸில் நம்ம கையை மறைக்க ட்ரை பண்ணுவார், கையை மூடிடுவார், கையை காட்ட மாட்டார். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ ஒரு வீடியோ என்ன வைரல் ஆகிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கும். அதில் ஆரம் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா, அவர் கையில் இருக்க ரிங் இருக்கும், பட் அதை மறைக்க முடியாமல் என்ன பண்ணுவார், கழட்டி இன்னொரு விரலில் போடுவார். அதாவது இந்த மோதத்தை கழட்டி வைக்கக்கூடாது, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என் லைஃபுக்கு, என் உடம்போட எப்பவுமே டச் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இங்கே போல் வேறு ஃபிங்கரில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி கழட்டி அங்கே போட்டிருப்பாரு. ஸோ இதனால் நிறையா ஃபேன்ஸோ சரி ஹேட்டர்ஸோ சரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னா, அது மேரேஜ் ரிங் தான், யாரும் ரொம்ப பர்சனலான பிடிச்ச பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது கழட்டாக மறக்காமல் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன்ப்பா. ஸோ இவ்வளோ காதல் இருக்க பர்சன் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க, வருத்தப்படுறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது உண்மையான நியூஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. மேபி அவர் கையில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கையிலையும் கழட்டி அந்த கையிலையும் போட்டிருக்கலாம். இல்லை மறைக்கிறது நமக்கு மறைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அவர் மறைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் மிலிட்டரியில் பார்க்குறப்ப அந்த ரிங் அவர் கையில் இல்லை. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். பட் முன்னிலேருந்து இன்னமும் நியூஸ் ஷேர் வந்துட்டுருக்கு, அவர் என்கேஜ் ஆகிட்டார்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஆர்மிஸ் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அவர் என்கேஜ் ஆகிட்டார் இல்லையா. அப்படி இல்லைனா அந்த ரிங் எதுக்கு அவர் மறைக்கணும், அண்ட் இது மாதிரி கழட்டி வேறு கையில் போடணும், இல்லை கழட்டி பாக்கெட்லேயே வச்சுருந்துருக்கலாமே, ஏன் வைக்காமல் இன்னொரு கையில் போட்டாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் ஆன்சர் சொல்லி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க நம்பி இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணி விடைபெறதான். ஆஜில் லவ் யூ, டாட்டா, பை பை.